நீலகிரி மாவட்டம் கொடநாடு கொலை வழக்கு விசாரணை வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கொடநாடு கொலை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் உள்ளிட்ட சிபிசிஐடி போலீசாரும் அரசு வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோரும் ஆஜராகினர். அதேபோல் குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் சயான் மற்றும் ஜித்தன் ராய் ஆகியோர் மட்டுமே ஆஜராகினர். விசாரணையின் போது மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கொடநாடு கொலை வழக்கில் கூடுதல் புலன் விசாரணையை எப்போது முடித்து நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு வருவீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் விரைவில் புலன் விசாரணையை முடித்த பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு வந்து விடுவதாக தெரிவித்தார். மேலும் கொடநாடு கொலை விசாரணையில் வெளிநாடு தொலைத்தொடர்பு குறித்து இன்டர்போல் உதவி நாடும் விசாரணை நடந்து வருவதாலும், மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 2 பேரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் சம்மன் அளித்து உள்ளதாகவும், எனவே கால அவகாசம் தேவை என அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடம் கேட்டார். அதனை அடுத்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி அப்துல் காதர் உத்தரவிட்டார். கொடநாடு கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தற்போதைய புலன் விசாரணையின் நிலை பற்றி கேட்டார்கள். ஏற்கனவே மாண்புமிகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து அந்த போன் கால்கள் பற்றி இன்டர்போல் உதவி புலன் விசாரணை அமைப்பு நாடே இருப்பது பற்றி அவர்கள் எடுத்துரைத்தோம். அந்த விவரங்கள் 2017 முதல் இருப்பதால் அது பற்றிய விவரங்கள் கிடைக்க சிறு தாமதமாகும் என்று அவருக்கு சொன்னோம். மேலும் இதில் 2 கைதிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் விசாரணை செய்யப்பட இருக்கிறார்கள் என்பதை சொன்னோம். அனைத்தும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் வழக்கை வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்று ஒத்திவைத்தார்.